நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்று உயர் நீதிமன்றத்துல இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அந்த உரிமையை பெறுவதற்காக, அதாவது 933/2 நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத மாவட்ட கலெக்டர் அவர்கள் உறுதி செய்த பிறகும் அதற்கான செயல்பாடுகளை செயல்படுத்தல, அரசு அதிகாரிகள் அதை தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்களிடையே ஒரு பெரும் கோபம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அதன்படி உயர் நீதிமன்றம் 8 வார காலத்துக்குள்ள அரசு இதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. அதாவது கலெக்டர் பொய் சொல்லல, கலெக்டர் பொய் சொல்ல முடியாது, தப்பு பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது தெரியும். அனைவருக்கும் தகவல் கொடுத்துட்டு தான் அன்னைக்கு சர்வே பண்ணியிருக்காங்க. சர்வேல நத்தத்துப்பட்டிக்கு தான் இந்த மாரியம்மன் கோயில் சொந்தமாகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு அதை நிறைவேற்ற கோரி அரசு உடனடியாக அந்த உயர் நீதிமன்ற அந்த உத்தரவை நிறைவேற்ற கோரி இன்னைக்கு நம்ம உண்ணாவிரதம் இன்னைக்கு இருந்திருக்கிறோம். 100 பேர் தான் இந்த உண்ணாவிரதத்துல கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர். நீதிமன்ற உத்தரவுக்கும் காவல்துறைக்கும் எப்போதுமே நாம சட்டத்துக்கு உட்பட்டு தான் பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நம்ம கலந்துருக்கிறோம். இன்னைக்கு இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய போன் கால் எனக்கு வந்துச்சு. அனைத்து கிராமங்களில் இருந்தோம் நாங்களும் கலந்துக்கிடலாமனே அப்படின்னு சொல்லி, குறிப்பா கேம்பட்டுப்பட்டி, சிவகாசி, நிறைய கிராமங்கள்ல இருந்து போன் வந்துச்சு, நாங்களும் வரலாமான்னு சொல்லி. ஆனா உயர் நீதிமன்ற உத்தரவு நம்மளே சட்டத்தை மதிக்காம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது வேண்டுகோளுக்கு இடங்க அனைவரும் கேட்டுக்கிட்டே. அதுல இன்னொன்னு என்னன்னா, ஊர்ல நேற்று இரவு 1 மணி வரைக்கும் நமது நாட்டாமை மூலியமா எல்லார்கிட்டையுமே நான் போன்ல தொடர்பு பேசியிருந்தேன். எக்காரணம் கொண்டும் கூட்டம் கூட வேண்டாம், நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி. அதன் பிரகாரம் எல்லாரும் நீங்க செயல்பட்டது நினைச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையிற, சந்தோஷப்படுறேன். இந்த இடத்தை எந்த இடத்துலயும் இவங்க எளிதில் உணர்ச்சிப்படுவாங்க, கட்டுப்பட மாட்டாங்க அப்படி இருந்த காலம் போய் இன்று சட்டத்தை மதிச்சு நம்ம இது போன்ற போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்கோம். உண்ணாவிரதம்லாம் நம்ம சமுதாயம் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. உண்ணாவிரதம் இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பரம்பரை நம்ம கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம், இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கோவில் விவகாரத்துல நமக்கு சாதகமாக அனைத்துமே இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்கு அரசிற்கு ஒரு சின்ன தயக்கம், வேற ஒன்றும் இல்ல. தேர்தல் வருதுனால அந்த தேர்தல்ல உண்மையை செஞ்சால், அதாவது உண்மையான ஒரு ரெக்கார்டை எடுத்து கொடுத்து இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது வாக்கு வங்கி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு மனநிலையில தான் அரசு இதை நிறைவேற்றாம இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது. ஆனா இப்படி வாக்கு வங்கிக்காண்டி இப்படி ஒவ்வொரு பல்வேறு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பது என்பது ஜனநாயக படுகொலை. அதெல்லாம் எங்களுடைய மக்களே அடுத்த கட்ட போராட்டத்திற்கு ஏதாவது எப்படின்னா, நீதிமன்றம் போய் ஒரு போராட்டத்தை நாங்க பெருந்தன்மையா அன்னைக்கு விருதுநகர்ல கலெக்டர் அலுவலகத்துல குறிப்பிட்ட சமூக மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டினாங்க. அதை பார்த்த உடனே இது சம்பந்தமான போராட்டம் நம்மளும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் அன்னைக்கு எல்லாரும் சொன்னதுக்கான அடிப்படையில தான் அன்னைக்கு போராட்டத்தை ரெடி பண்ணோம். அன்னைக்கு உளவுத்துறை தகவல்ல 10,000 பேரு அங்க கூடுவாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அப்ப இதால நாளைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்ட கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு அரசியல்வாதிகள் போன் மூலியமா சொல்லி நம்ம கேட்கல. ஆனா அதிகாரிகள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்தான் அதிகாரிகள் சொல்றாங்க, சரி நம்ம ஒத்துழைப்பு வழங்கும் சொல்லி காவல்துறை சொல்லிச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவர்கள் சொன்ன காரணத்துக்காண்டி தான் போராட்டத்தை அன்னைக்கு வாபஸ் வாங்கணும். இப்படி எல்லா விஷயத்திலையும் காவல்துறைக்கு நாங்க எப்படின்னா ஒத்துழைப்பு வழங்கிக்கிட்டே தான் நாங்க போறோம். அன்னைக்கு மட்டும் நாங்க இந்த அருப்புக்கோட்டை தொகுதியில அமைச்சர் தொகுதி அப்படின்னு உடனே 10,000 பேர் திரண்டு நிற்கும் பொழுது அது மேலிடத்துல இருந்து அமைச்சருக்கு கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே பேசி பார்த்தாங்க. ஆனா எதுக்குமே நாங்க படியல. ஆனா காவல்துறை அதிகாரிகள் சொன்னதுனாலதான் அன்னைக்கு சரி வேண்டாம், நாங்க நீங்க எப்ப பர்மிஷன் கேட்டாலும் நாங்க கொடுக்குங்கிற ஒரு வாக்குறுதியை அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அனுமதி வாங்குறதுக்கு பட வேண்டியிருக்கு. அதனால நான் விருதுநகர் மாவட்ட காவல்துறைக்கு இதன் வாயிலா நான் சொல்லக்கூடியதுதான், எங்க மக்கள் நாங்க எல்லா விஷயத்திலுமே நியாயத்துக்காக தான், இல்லாத ஒன்ன போய் எங்களுக்கு சொந்தங்கிறது நாங்க போய் கேட்டு போராட்டம் நடத்தல. எங்களுக்கான உரிமையை நீங்க கொடுக்கணும், எங்களுக்கான உரிமையை யாரும் பறிக்க கூடாதுன்னு தான் எங்களுடைய போராட்டமும் பேச்சுகளும் இருக்க தவிர எங்களை தக்காத்துக்குள்ள இப்ப எங்க வீட்டை காப்பாத்துக்கு நாங்க போராடுறோம், அவ்வளவுதான். அதற்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உங்களுடைய எல்லா நீங்க ரேடியோ கட்டக்கூடாது, மைக்கு கட்டக்கூடாதுலாம் நீங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படின்னா அதை விதாண்டவாதமா பண்ணி அதை சாதிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா எங்க மக்கள் இப்ப நாங்க அப்படி இல்ல, நாங்கெல்லாம் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இன்னைக்கு எஜுகேஷன் நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுக்காக தான் இவ்வளவு அமைதியா நாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். உயர் நீதிமன்றத்துல போய் நிறைய ஒரு வாதத்தெல்லாம் காவல்துறை வச்சிருக்கு. சரி, காவல்துறைக்கு ஒரு சின்ன நெருக்கடி, அவங்களுக்கு நமக்கு ஒன்னும் வாக்கிய தரது கிடையாது. மேலிடத்துல இருந்து அரசியல்வாதிகள் உங்களை ரொம்ப நெருக்கடி பண்ணி எப்படியாவது இந்த கூட்டம் நடத்தக்கூடாது, எசகிராஜா பின்னாடி இந்த கூட்டம் நிக்க கூடாது, அதை நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது நீங்க அதை நிறைவேற்றி தான் தீரணும், வேற வழி கிடையாது. அதனால உங்க மேலேயும் நான் குற்றச்சாட்டை விரும்பல. அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லக்கூடியதான், அமைச்சருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், எங்கேயோ இருந்துட்டு நீங்க இந்த டிஸ்ட்ரிக்டோட
அமைச்சரா இருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மக்களுக்கு எல்லாம் எல்லா விஷயம் தெரியாது அப்படிலாம் சொல்லி நினைக்காதீங்க. இன்னைக்கு செல்போன் வந்து இன்னைக்கு குழந்தைகிட்ட கூட இருக்கு. நான் பேசுற பேச்சுக்கள் எல்லாமே மக்களிடையே போய் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. அதனால நாம வந்து விவரமா இருக்கோம் அப்படின்னு மட்டும் அமைச்சர் அவர்கள் வந்து நினைக்க கூடாது. இந்த கோவில் விவகாரத்துல வாக்கு வங்கிய காரணம் காட்டி எங்கிட்ட இருந்து உரிமையை நீங்க பறிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 200% அருப்புக்கோட்டை தொகுதியில உங்களை நாங்க தோக்கடிப்போம். முக்குளத்தூர், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதை மறந்து வச்சுக்கோங்க. இந்த விவகாரத்தால, இந்த மாரியம்மன் விவகாரத்தால நீங்க வந்து அரசியல் செய்யணும்னு 200% நினைக்காதீங்க. எங்க மக்கள் நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்க நடத்தல. இப்போது கூட நாங்க சொல்லியிருக்கிறது அரசு கவனத்திற்கு கொண்டு போகணும் தான் நாங்க வந்து சொல்லியிருக்கிறோம். மற்றபடி அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க பண்ணணும், அரசாங்கத்தை எதிர்த்துலாம் பண்ணணும் இப்படி உண்ணாவிரதம் இருக்க மாட்டோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா வந்து நடத்துவோம், மறியல் பண்ணுவோம். இப்படிதான் எங்களுடைய போராட்டங்கள்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். அதனால எங்களை கோழையாவோ நாங்க பயந்துட்டதாவோ எங்க மக்கள் பின்வாங்கிட்டதாவோ நீங்க கனவுல கூட நீங்க வந்து நினைக்க கூடாது. அதை மனசுல வச்சுக்கோங்க. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு முக்குளத்தூர் வந்து உள்ளாகிட்டே இருக்காங்க. அது அத்தனையும் தேர்தலுக்கு வந்து வெளியே வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு அரசு துறையிலும் சரி, இன்னைக்கு அரசாங்கத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கிடையே நடக்கக்கூடியதெல்லாம் இன்னைக்கு முக்குளத்தூர் வந்து இங்க நிம்மதியா இல்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். யார் யாரை எப்படி எப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியும். அதனால மீண்டும் மீண்டும் எங்களுடைய மக்களை அடிமைப்படுத்தணும், எங்க மக்களை அடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க விட்டுருங்க. நான் மீண்டும் சொல்றேன், எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய கோயில் அந்த ஆத்தா இருக்கக்கூடிய மாரியம்மா நத்தத்துப்பட்டி கிராமத்தான் சொந்தம் அப்படிங்கிறது அது அவளா கொடுத்த தீர்ப்பு, அந்த ஆத்தால பார்த்து கொடுத்த தீர்ப்பு. அதைத்தான் நாங்க வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்கோம். நாங்க வந்து அரசாங்கத்தை பயக்கணும், அரசுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கல. ஒரு சில காவல் அதிகாரிகள் அரசுக்கு எதிராக அரசாங்கத்தை பிடிக்காம இருக்கலாம், முதலமைச்சரையே பிடிக்காம இருக்கலாம். அதனால எங்க மக்களை ஒரு சில அதிகாரிகள் ஏதாவது இடைஞ்சல் பண்ண டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்பதான் அந்த ஆட்சிக்கு எதிராக கோவம் வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப அப்படிதான் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சகோதரர் அவரு சாத்தூர் இன்ஸ்பெக்டர் வந்து தற்போது இடமாற்றத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். 2-3 நாள்ல இடமாற்றம் தான் கேள்விப்பட்டேன். ஒரு சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவதா எல்லாரும் வந்து சொன்னாங்க. தயவுசெய்து இனி போற இடத்துலயாவது இந்த மாதிரி பொதுமக்களை வந்து கண்ணியக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு இந்த நேரத்துல வந்து தெரிவிச்சுக்கிட்டேன். மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, சாதிய ரீதியான மனப்போக்குடன் இந்த பகுதிகளில் காவலர்கள் பணிபுரிந்தாங்கன்னா அவர்களை உளவுத்துறை கண்டுபிடித்து அவர்களை நீக்க வேண்டும். அவர்களுடைய செல்போன்களை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஆராய வேண்டும். ஏன்னா பல்வேறு விஷயங்கள் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மாற்று சமூகத்தினருக்கு செல்போன் மூலியமாவே ஒரு சில பேர் பகிர்ந்திருக்காங்க. காவல்துறையில உள்ளவங்க கடந்த முறை இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் சாமி கும்பிட நான் வந்திருந்தேன். அப்போ கூட பப்ளிக்ல அந்த மக்களை உள்ள வந்து, அதாவது உள்ள நாங்க இருக்கிறோம், எல்லாரும் மக்கள் இருக்கிறோம் தெரிஞ்சிருந்தும் உயர் அதிகாரிகளுடைய கண்ணை மறைச்சி ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு காவலரும் குறிப்பிட்ட சமூக மக்களை உள்ள அனுப்புனாங்க. அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துதான் எஸ்பிக்கு அனுப்பணும். இந்த மாதிரி போலீஸ் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து சாதி பற்றுங்கிறது, சாதி பற்று எப்படி இருந்துச்சுன்னா வீட்டுல இருந்து கூடணும், இல்லைன்னா சாதி கட்சியில இருக்கணும். காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடியது அதுதான். காவல்துறையில இருந்துகிட்டு சாதி பற்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து சாதி கட்சியில போய் ஏதாட்டு போய் இருந்துக்கிடலாம். இப்படி வந்து இரு சமூக மக்களிடையே மோதலை ஏற்படுத்தணும்னு சொல்லி நினைக்க கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். இது வந்து தப்பு பண்ண காவல்துறை தான், எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்லல. அன்னைக்கு கோவிலுக்குள்ள அனுமதிச்சு என் மோதலை ஏற்படுத்தணும்னு நினைச்ச அந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு காவலரும் தான். அது வீடியோ போட்டு வச்சு அன்னைக்கு நாங்க அனுப்பியிருக்கோம். எஸ்பி சார் பார்த்திருப்பாரு, நடவடிக்கை எடுத்திருக்காரு, அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காரு. அப்ப இப்ப இவங்க இங்க இல்ல நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க. நாங்க எங்களுடைய உரிமைகளை பெறதான் இது பண்ணிருக்கிறோம். நத்தத்துப்பட்டி மக்களுக்கு நான் சொல்லக்கூடியதுதான், 200% நம்ம ஜனநாயக ரீதியா இதை எடுத்து நம்ம போராடுவோம். கோர்ட் மூலியமா இதை நம்ம தீர்ப்போம். அதனால எல்லாரும் நீங்க எல்லாம் நம்பிக்கையோடு இருங்க. நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு தான் அந்த இருக்கன்குடி கோவில், அந்த மாரியம்மன் கோவில் வந்து சொந்தம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாராலையும் இதை மாற்ற முடியாது அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செஞ்சு விரும்புறேன். விரைவில் அதற்கான அறிவிப்பை அரசு வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். குறிப்பிட்ட வந்து சமூக தலைவர்களுக்கெல்லாம் வந்து உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய போன்கள் நீங்க எல்லாம் என்கிட்ட உள்ள சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பகிர்றேன். அதுக்காண்டி யாரும் வருத்தப்படாதீங்க. அரசாங்கத்தை எதிர்த்து குறிப்பிட்ட சமூக தலைவர் அரசாங்கத்தை எதிர்த்து தான் அவர் வந்து பல்வேறு விஷயங்களை பேசுறாரு. முதல்வர் சரியில்லைங்கிறாரு, முதல்வர் ஆட்சி குற்றம் சாட்டல, அவங்களுக்கு அனுமதி கிடைக்கி. ஆனா நாம நியாயத்தை பேசுறதுக்கு நமக்கு வந்து அனுமதி கிடைக்கல. அதனால இந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அரசியல்வாதிகளோட அழுத்தத்தால நீங்க எல்லாம் ஒரு சில எப்படின்னா அந்த சட்டப்படி நடக்காம ஒரு சில விஷயங்கள் தவறா வந்து நடக்கு. அதனால என்னுடைய மக்களும் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால இது அடுத்த கட்ட தேர்தல் நேரம். நான் மீண்டும் சொல்றேன், மாண்புமிகு முதல்வர் இதுல உடனடியா கவனம் செலுத்தி இந்த கோவில எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கல, எங்களுக்கான கோயில் தான் உடனடியா
உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வந்து கேட்டுக்கொள்கிறேன். அரசு உத்தரவு என்பது எப்படின்னா நகல் ஒரிஜினல் இருக்கு. மீண்டும் சொல்றேன், எங்கிட்ட ஜெராக்ஸ் கிடையாது, ஒரிஜினல் ஆவணங்கள் வந்து இருக்கு. இது எல்லாமே கோவில் நிர்வாகம் கோர்ட்ல கொடுத்தது, அதுல இருந்து கிடைச்சதுதான். நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகள் தான். அதன் அடிப்படையில தான் நாங்க வந்து கோவில்ல உரிமை கொண்டாடுறோம். ஆண்டாண்டு காலமா அந்த கோவில் வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துல தான் இருந்திருக்கு. இத மாண்புமிகு முதல்வர் கவனத்தில் கொண்டு தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்க பார்த்து கொடுத்தோம் அப்படி சொல்லி அந்த கதையெல்லாம் விடாம தேர்தலுக்குள்ள எங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கணும். இனி உண்ணாவிரத போராட்டங்கிறது இருக்காது. அதனால மீண்டும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஜனநாயக ரீதியா போராட்டம் சொல்லி பாக்குறோம். அதனால டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமான போராட்டமா இதை நீங்க வந்து மாத்திர வேண்டாம் அப்படிங்கறத இந்த நேரத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட நான் அமைச்சருக்கு சொல்லக்கூடியதுதான். கிட்டத்தட்ட இந்த டிஸ்ட்ரிக்ட்ல 7 லட்சம் தேவமார் ஓட்டு இருக்கு. அதை மனசுல நீங்க வச்சுக்கோங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல யார் யாரு இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டா, யார் யாருக்கு நீங்க ஆப்படிச்சீங்க அப்படிங்கறதெல்லாம் மக்களா வந்து கொந்தளிச்ச ஆடியோ காட்சிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் மனசுல நீங்க வச்சுக்கோங்க. தயவு செய்து இனி வர காலமாவது எங்க சமுதாயத்துக்கு எதிரான வேலைகளை அரசியல்வாதிகள் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பான முறையில அருப்புக்கோட்டை தொகுதி மட்டும் இல்ல, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. என் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படிங்கிற நான் என்ன சொல்றேனோ அதுக்குதான் இந்த எதிர்ப்பு வாக்களிப்பாங்கிறது எல்லாரும் உறுதிமொழியாவே சொல்லியிருக்காங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டு ஆக மாட்டேன். அதனால தயவு செய்து எங்களுக்கான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மிகவும் பொறுமையோடு அமைதியா எல்லாரும் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கு நன்றி. விடிய விடிய தூங்காம இதற்காண்டி உழைத்த ஊர் நாட்டாம பாசமிகு செல்லமுத்து தேவர், ஆட்டுக்கார தேவர், ஆட்டுக்காரங்க பாருங்க. உண்மையிலே அனைவருக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் நான் பதிவு சொல்றேன். மீண்டும் வந்து போராட்டம் கொண்டு கண்டிப்பான முறையில் தொடரும். நன்றி.